முறை புல தூய்மையாக்கல். புல தூய்மையாக்கல் முறை. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். மிக மிக முக்கியமாக பரீட்சையில் கேட்கக்கூடிய ஒரு வினா. ஓகேவா? புல தூய்மையாக்கல் மூலம் மாசுள்ள உலோகத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவாய்? முதல்ல புல தூய்மையாக்கல் முறையை பயன்படுத்தி எத்தகைய உலோகங்களை நாம் தூய்மைப்படுத்தலாம்? கேலியம், சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோகங்களை புல தூய்மையாக்கல் முறையை பயன்படுத்தி நாம் தூய்மையாக்கலாம். இப்போ இதில் என்ன நடக்குது பார்ப்போம். மாசுள்ள உலோகம் ஏதாவது ஒரு உலோகம், மாசுள்ள ஜெர்மானியம் அல்லது மாசுள்ள சிலிக்கான் அல்லது மாசுள்ள காலியம், இந்த உலோகத்தை எந்த உலோகத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டுமோ அதை தண்டு வடிவில் எடுத்துக்கணும். ராடு மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை சுற்றி அதில் ஒரு வெப்பப்படுத்திய நம்ம வச்சிடணும். வெப்பப்படுத்தி பார்த்திங்கன்னா வெப்பப்படுத்தி உள்ளே இருக்க இந்த உலோகத்தண்டு இருக்கும். ஓகேவா? வெப்பப்படுத்திங்கிறது ஹீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டர் மூலமாக அந்த வெப்பப்படுத்தி மூலமாக வெப்பத்தை அளிக்கப்படும் பொழுது உலோகமும் மாசும் உருகும். உலோகம் உருகி இந்த பக்கம் வந்துடும். மாசு இந்த வெப்பப்படுத்தி கூடியே போயிட்டு இங்கே போயிட்டு மாறும். இப்போ இந்த ஹீட்டர் இந்த பக்கம் நகர்ந்த உடனேயே உருகி இந்த உலோகமானது திண்மமாக மாறும். ஒரு திரவம் திண்மமாக மாறினால் அதுக்கு பேர் படிகமாக்கல். இங்கு ஒரு பகுதியாக தான் திண்மமாக்கப்படுகிறது உலோகம். உருகிய உலோகம் திண்மமாக்கப்படுகிறது. அதனால தான் இதுக்கு தத்துவம் பார்த்திங்கன்னா பின்ன படிகமாக்கல் முறை தத்துவத்தை பயன்படுத்தி இந்த புல தூய்மையாக்கல் முறை நிகழ்த்தப்படுகிறது. எந்த உலோகத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமோ அது தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்து அதனை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு வெப்பப்படுத்தி வச்சிடும். வெப்பப்படுத்தினா ஹீட்டர். இப்போ இந்த ஹீட்டர் இந்த உலோகத்தை தூய்மைப்படுத்தப்படும் பொழுது என்ன ஆகும்னா, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹீட்ரு சரி இங்கே தான் இருக்கட்டும். இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது இந்த உலோகத்தண்டானது என்ன ஆகும்னா, உலோகமானது உருகி இந்த இடத்துக்கு வந்துடும். மாசுவானது இந்த வெப்பப்படுத்தி கூடியே போகும். ஓகேவா? கொஞ்சம் தூரம் இந்த வெப்பப்படுத்தி நகர்ந்த பிறகு இந்த உருகிய உலோகமானது திண்மமாக மாறும். இந்த வெப்பப்படுத்திக்கூடிய மாசுவானது சென்று அது நீக்கப்படும். இந்த முறையானது வெப்பப்படுத்தி மூலம் வெப்பப்படுத்தும் முறையானது பல முறை நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறு பல முறை நிகழ்த்திய பின்புதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, தூய்மையான 100% தூய்மையான உலோகம் கிடைக்குது. இந்த முறை தான் புல தூய்மையாக்கல் முறை. இப்போ பாருங்கள், இதை பார்க்கலாம். இதை பாருங்கள். தத்துவம் பார்த்திங்கன்னா பின்ன படிகமாக்கல் முறையை பயன்படுத்தி புல தூய்மையாக்கல் மூலம் ஜெர்மானியம், கேலியம், சிலிக்கான் போன்ற உலோகங்களை நாம் தூய்மைப்படுத்தலாம். இதில் தத்துவம் என்னென்னா பின்ன படிகமாக்கல் முறை. இங்கே என்ன பண்ணுறோம், மாசுள்ள உலோகமானது ஒரு தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இத்தண்டு ஒரு நகரும் வெப்பப்படுத்தினா ஹீட்டர் மூலம் வெப்பப்படுத்தப்படுகிறது. இதனால் உலோகம் உருகுகிறது. நம்ம வெப்பத்தை கொடுக்குறோம் இல்லையா, அதனால் உலோகமானது உருகிறது. வெப்பப்படுத்தி உலோகத்தண்டின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு நகரும்போது தூய உலோகம் படிகமாகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே இருந்த வெப்பப்படுத்தி இங்கே நகரும்போது இந்த திரவமான உலோகமானது திண்மமாக மாறுகிறது. அதாவது உலோகமாக மாறுகிறது. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. மாசுக்கள் உருகுநிலை பகுதியில் தங்குகிறது. இந்த மாசுக்கள் இந்த ஹீட்டர் கூடயே போயிடும். ஓகேவா? அடுத்து இச்செயலை மீண்டும் மீண்டும் செய்து தூய உலோகம் பெறப்படுகிறது. உலோகம் ஆக்சிஜனேற்றம் ஆவதை தடுக்க மந்தவாயு சூழலில் நடத்தப்படுகிறது. அதாவது இந்த மொத்த அமைப்பையும் ஒரு மந்தவாயு சூழ்ந்த நிலையில் நம்ம நிகழ்த்தப்படும் பொழுது நமக்கு அந்த உலோகம் ஆக்சிஜனேற்றம் ஆவது தடுக்கப்படுகிறது. இதுதான்ப்பா. இதில் எந்தெந்த உலோகத்தை தூய்மைப்படுத்தலாம்னா கேலியம், சிலிக்கன், ஜெர்மானியம். ஓகேவா? ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். நான் உங்களுக்கு இது அனிமேட்டட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஏதாவது புரியலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னுடைய இது கெமிஸ்ட்ரி டீச்சர் TVM 369. தேங்க்யூ சில்ட்ரன். நல்லா படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் படிங்க. ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்கள், நான் திருப்பி நடத்துகிறேன். திருப்பி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இது 5 மார்க்கு கேள்வியில் 5 மதிப்பெண் கேள்வியில் எப்போ பாரு இதை கேட்குறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.